அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். காக்ரோச் பார்ட்டி சார்ந்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தை நோக்கி முன்னேறி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு திட்டமிட்ட சதியா சார்? ஃபர்ஸ்ட் இந்த இதோட பேக்ரவுண்ட நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, முதல்ல இந்த காக்ரோச் அப்படிங்கிற பேர் எதனால வந்தது? ஏன்னா, ஒரு ஹியரிங் போது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கிறது இல்லை, அவங்க காக்ரோச் மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரு. இட் வாஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட், இட் வாஸ் அ கமெண்ட் டியூரிங் எ ஹியரிங். உடனே இவங்க நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அமெரிக்கால இருந்து ஒரு டிப்கிங்கிற ஒருத்தர் வராரு. ஸோ முதல்ல என்ன பண்றாரு, இங்க சில எக்ஸாம் லீக்கேஜஸ் நடந்த உடனே அவங்களுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே அது ஒரு ப்ரொட்டஸ்ட்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் கேட்கறாங்க. ஒரு நாள் டைம் கிடைக்குது, உடனே அதை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ ஜந்தர் மந்தர் அவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணி ஒரு நாள் கொடுத்த பர்மிஷனை தாண்டி பல நாட்கள் அவங்க இருக்காங்க. உடனே அதுல பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, உண்ணாவிரதம்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுல சாப்பிடுறாங்க, என்டர்டைன்மெண்ட் அது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த லடாக்ல இருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், அவரை சோனம் வாஞ்சுக்னு பேரு, அவரை கொண்டு உண்ணாவிரதத்துல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் நோக்கி சன்செட் செலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இவங்களோட இவ்வளவு மக்கள் அவங்களுக்கு பல அமைப்புகள்ல இருந்து இவங்களுக்கு கூடி இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஆர்கானிக்கா நடந்ததுன்னா இவ்வளவு பெரிய கிரௌட மொபிலைஸ் பண்ண முடியாது. இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது அந்த ஜந்தர் மந்தர்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய செஷன் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல நோக்கி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் மக்களை கூட்டி கொண்டு போறது அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரீ பிளான்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஃபார்ச்சுனேட்டா இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் ஃபர்ஸ்ட் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் அவங்க மேல ரொம்ப ஒரு பலத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்லிமெண்ட்டை நோக்கி நகரும் போது அவங்க அதை சேஃப்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய நோக்கம், அதாவது இந்த கூட்டத்தோட நோக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஒரு அதிகமான பலத்தை பயன்படுத்த வேண்டும், துப்பாக்கி சூடு இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி அதுல சில உயிர் சேதங்கள் ஏற்பட்டு அதை வச்சுக்கிட்டு திரும்ப உடனே பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதா இவங்களோட திட்டம். ஸோ இத அரசாங்கம் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லாவும், அதே நேரத்துல ரொம்ப இவங்களை அந்த அவங்களுடைய மோட்டிவ் நிறைவேறாத அளவுக்கு இதை எடுத்துட்டு போகணும். அதை இது கவர்மெண்டோடைய கையிலையும் அதிகாரிகளோட கையிலையும் தான் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதா இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக தெரிகிறது. சார், நம்ம பாக்குறோம் ஏற்கனவே இந்த இடத்துல முன்னாடி இது போல பாராளுமன்றம்ல நம்ம செங்கோட்டையை நோக்கி விவசாயிகள் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. சோ ஒரு விஷயம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னாலே அங்க ஒரு போராட்டம் வெடிக்கிறது, குறிப்பா டெல்லி. அது ஏன்? டெல்லியை நீங்க கவர் பண்ணாதான் இன்டர்நேஷனல் மீடியாவுடைய கவனத்தை பெற முடியும். இது ஒரு டூல் கிட், அதாவது இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு டூல் கிட்டோட ஒரு அங்கமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவைக்கு மேல ஒரு அரசாங்கம் விட்டால் அந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்வது அப்படிங்கிறது இவங்களுடைய பிளானா இருக்கு. அது இங்க மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. நேபாள்ல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்கால இந்த மாதிரி எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஸோ இந்தியாலேயும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஸோ ஏற்கனவே இருக்கு, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அதை செயல்படாம அவங்களை இது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட பிளான். இப்ப 2004 to 2014 நடந்த இந்த யூபிஏ கவர்மெண்ட்டை கூட அதே மாதிரி தான் அவங்க பண்ணாங்க, இந்த போராட்டங்கள் நடத்தி பண்ணாங்க. ஸோ இவங்க நினைச்சது 2014 to 19 அந்த பிஜேபியோட மோடி கவர்மெண்ட் ஒரு டைமோட போயிடும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. 19ல அவர் ஒரு பெரிய பிக்கர் மேண்டேட்டோட வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு இனிமே இந்த கவர்மெண்ட்டை இருக்க விடக்கூடாதுங்கிற எண்ணத்தை அவங்க கொண்டு வராங்க.
சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு முயற்சியாக மேற்கொள்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சிஏஏ அஜிடேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல கோவிட் வந்துருச்சு. சோ கோவிட் வந்ததுனால உலகமே அதுல வந்து அடங்கினதுனால அந்த சிஏஏ அஜிடேஷனை வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியல. உடனே என்ன பண்ணாங்கன்னா அடுத்தது கவர்மெண்ட் சைட்ல ஃபார்மர்ஸ் பில் கொண்டு வந்தோடனே அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. சோ அதுவும் வந்து ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கு பலன் கொடுக்கல. அப்புறம் அது அடங்கி போச்சு. 2024ல அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிற போது 2024லயும் மோடி வந்துட்டார். சோ அடுத்தது இவங்க ஒரு 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 சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு. சோ எப்படி வந்து அத மாதிரி இருந்ததோ அதே மாதிரி இந்த தடவை நடந்திருக்கு. ஒரு சில தவறுகளும் அரசாங்கத்து சைட்ல நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க பண்ண எக்ஸாம்ல சில ஃபிளாஸ் நடந்திருக்கு. அப்படிங்கிற போது அதை சரி செஞ்சு அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து அரசாங்க சைட்ல இருந்து கொடுக்கணும். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இந்த நீட் எக்ஸாம்ல ஒரு பேப்பர் லீக்கேஜ் நடந்த உடனே நல்ல வேளை ஒரு விஷயம் நல்லது நடந்தது. ஏன்னா அந்த எக்ஸாமை ஃபுல்லா நடத்தி அதுக்கப்புறம் இல்ல இது லீக்டு எக்ஸாம் பேப்பர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாம முன்கூட்டியே அந்த லீக்கேஜ் வந்துருச்சுங்கிறத தெரிஞ்சு அதை கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அதுல ஆர்மியை கொண்டு வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் மூலியமா ஒரு ஃபுல் ப்ரூஃபா அதை கொண்டு வந்து அதை பண்ண பார்த்திருக்காங்க. அது எக்ஸாம் ரிசல்ட்ஸும் டிக்ளேர் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் இவங்க அதை எடுத்துட்டு வரும்போதுதான் இதுக்கு வந்து கேள்விக்குறியாகுது. ஏன்னா இவங்க வந்து இந்த எக்ஸாமுக்காக மட்டும் இவங்க முயற்சி பண்ணல, இவங்க வேற சில விஷயங்களையும் நோக்கி இவங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ அதுல வந்து இந்த ஸ்பெசிபிக்கா வந்து இந்த வாட் எவர் குரூப் இவங்க செய்யறது வந்து ஒரு டூல் கிட்டோட ஒரு எக்ஸ்டென்சிவ் பிளான் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சார், நீங்க பேசும்போது 2 விஷயம் சொன்னீங்க. டீப் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. சோ இந்த டீப் ஸ்டேட்டுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார்? இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெளிநாட்டு ஃபண்டட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே என்னன்னா அதுக்கு ஒரு குரூப்பா செயல்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது ஒரே வார்த்தையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு என்னன்னா வேறு உலகத்தில் வேறு ஒரு இடங்கள்ல வந்து ஒரு ஸ்திரமான அரசாங்கம் நடக்கக்கூடாது. அவங்களுடைய ஒரு கைப்பாவை அரசாங்கங்கள் நடந்தா தான் அவங்களுக்கு தோதாக இருக்கும். இப்ப பங்களாதேஷ்ல நடந்ததை நினைச்சு பாருங்க. பங்களாதேஷ்ல வந்து ஆஹ், ஏற்கனவே ஷேக் ஹசீனா ஜெயிச்ச உடனே அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அவங்க வெளியேறும்படியாச்சு. அப்புறம் இவங்களோட கைப்பாவையா ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சாங்க. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்திலும் அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அது அவங்களுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். சோ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதை வந்து ரொம்ப கரெக்டா பார்க்கணும். ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா இது எந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் விடும், ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு போகும் அப்படிங்கறத முன்கூட்டியே யூகிச்சு அந்த வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே அணை போட வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ஸ்கில் செட். ஏன்னா எதிரில இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த வாய்ப்பை கொடுக்காம இருக்கிறது தான் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு கடமை. ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, நாளைக்கு வேற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அந்த ஆர்கனைசேஷன் அந்த அந்த ஒரு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். அதுல வந்து நிறைய பேரை வந்து விஷயம் தெரிந்தவர்களை வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு பெற்று அதுல வந்து அது மூலியமா செயல்படணும். ஏன்னா ஆஹ், நிறைய இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. சில மந்திரிகளே ரொம்ப பழைய மந்திரிகளா இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேல 7 வருஷத்துக்கு மேல எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே இலாக்கால. சோ அவங்களோட தாட் ப்ராசஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆஹ், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போது இருக்கிற மாதிரி இந்த ஓல்டு ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ்லயே இருக்கும். ஒரு புதிய ஒரு எண்ண ஓட்டமே இருக்காது. அவங்களோட ஓல்டு எக்ஸிஸ்டிங் தாட் ப்ராசஸ்லயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இனோவேட்டிவ் ஐடியாஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதுக்கு பதில் அந்த மாதிரி இல்லாம புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய அதே மாதிரி அந்த கன்சல்டிவ் டீம்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் வந்து அவங்க வந்து இன்வால்வ் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுல வந்து இந்த அரசாங்கம் வந்து கொஞ்ச நாளாவே முனைப்பு காட்டலையோ அப்படின்னு தோணுது. ஸோ 2014 to 19 இட்ஸ் ஃபைன். பட் 19 to 24 வந்து இட் வாஸ் அ வெரி ஒரு டல் பீரியட் மாதிரி இருக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். 24க்கு அப்புறம் அவங்க இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத அவங்களுடைய வருங்கால நடவடிக்கையை பொறுத்து இருக்கு.
சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க, இது மாரி பல இடத்துல கலவரங்கள் நடந்திருக்கு. பங்களாதேஷாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இல்லன்னா ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும்னு உதாரணம் சொன்னீங்க. இன்று நாம் பேசும்போது கூட பார்க்குறோம், அங்க இருக்கிற ஜெனசட் ஜெனரேஷன சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேபாள் மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அவசியம் அப்படிங்கிறத, அ ஒரு அடுத்த தலைமுறையினர் சொல்வத கேட்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இந்தியாவில் இருக்கிறது. இல்ல இது இது என்னன்னா ஒரு 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 ப்ராசஸ்க்கு எதிராக இந்த மக்கள் வந்து ஒரு மாரி ஒரு மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். அதுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்கள் பயன்படுகின்றன. இந்த சமூக வலைதளங்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நேரத்துல கவர்மெண்ட் இருக்கு. அத வந்து உடனே இப்ப பண்ணாங்கன்னா, அது உடனே ஒரு எப்படி நேபாள்ல எப்படி நடந்தது? ஏதோ ஒண்ண பேன் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாவ பேன் பண்ணிட்டாங்கன்னோனே, அதுக்காக ஒரு பெரிய கலவரம் வெடித்தது. பிராங்கா சொல்லப்போனா சோசியல் மீடியாவ பேன் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு காரணத்த வச்சே, அங்க ஒரு பெரிய இத கிரியேட் பண்ணாங்க. சோ இதெல்லாம் முன்கூட்டியே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இத வந்து பிளான் பண்ணணும். இப்ப சோசியல் மீடியானால எவ்வளவு ஆபத்துக்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சு, சோசியல் மீடியாவுக்கு வந்து இன்ஃபாக்ட் ஒரு சார்ஜ் கூட பண்ணலாம். ஃபார் எ ஃபார் சோசியல் மீடியா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு தே குட் ஹவ் புட் அ காஸ்ட் ஃபார் இட். ஸோ அதனால அரசாங்கத்துக்கு பணமும் வரும் ஆன் ஒன் சைடு. அது சோசியல் மீடியாவை ஜெனுவினா யூஸ் பண்றவங்க பண்ணுவாங்க. இத வந்து கலவரத்துக்காகவோ அல்லது வந்து ஒரு ஒரு பீதியை கிளப்பும் நோக்கத்தோட பண்றவங்க வந்து பண்ணாம இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் காஸ்ட் வில் பி இன்வால்வ் இன் தட். இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் ரியாக்ஷனரியா ஆக்ட் பண்றதுல எந்த பயனும் கிடையாது. எல்லாமே ப்ரோஆக்டிவா பண்ணணும். ஸோ தட் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகாம மக்களை பாதிக்காத அளவுக்கு அதை எடுத்துட்டு போகும். இப்போ ஏற்கனவே ஃபார்மர்ஸ் லாம் போது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த இந்த சோ கால்ட் அஜிடேஷன் பீப்புள் வந்து காட்டிட்டாங்க. அதாவது செங்கோட்டையில அதாவது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அந்த பரேடு நடந்துகிட்டு இருக்கிற போது, பரேடு முடிஞ்ச உடனே இவங்க வந்து செங்கோட்டையில போய் அந்த அவங்களுடைய மத கொடியை ஏத்துற அளவுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற போது எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த அளவு செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகியிருக்க வேண்டியது ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட் சொல்லணும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு கோ டுவர்ட்ஸ் அ பார்லிமெண்ட்னு தெரியும். ஆனா அந்த மக்களுடைய எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து போலீஸ் ஓரளவுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸை க்ளோஸ் பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி ப்ரிகாஷனரியா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் சைட்லயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லயும் யோசிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க இப்ப இந்த நேபாள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற பேச்சுக்கள். பட் இதை கூட கவர்மெண்ட் ரொம்ப கவனமா கையாளும். ரொம்ப அதை வந்து ரொம்ப தே ஷுட் நாட் இக்னோர் தீஸ் திங்ஸ். ஏன்னா மக்கள் எந்த மாதிரி மைண்ட்ல இந்த ஒரு கலகக்காரர்கள் இந்த கலவரக்காரர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த குரூப்பா சேர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் கூட தெரியாம இருக்கும். பட் அந்த உண்மையான இன்டென்ஷன் பண்றவங்களை வந்து கண்டுபிடிச்சு முன்கூட்டியே என்ன கேட்டா பிரிவென்டிவ் அரெஸ்ட் கூட பண்ணலாம். இதுல தவறே கிடையாது. ஏன்னா நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் வந்து அதை புரிஞ்சுக்கிற பட்சத்துல வந்து கலகக்காரர்களை வந்து கரெக்டா வந்து அவங்களை டீல் பண்றதுல வந்து அரசாங்கம் தயங்கக்கூடாது. அப்படித்தான் நான் பார்த்தேன். சார் நீங்க ரொம்ப சரியா பாயிண்டா ஒரு வேர்ட் சொன்னீங்க. இத வந்து முன்கூட்டியே அரசாங்கம் கணித்திருக்க வேண்டும். ஏன்னா ஆல்ரெடி தே ஹேட் ஷோன் வாட் தே கேன் டூ அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபார்மர்ஸோட இதுலயே பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னீங்க. சோ இந்த இடத்துல இந்த காக்ரோச் அப்படிங்கிற அந்த கரப்பான்பூச்சி அந்த தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சின்ன சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல ஓவர் நைட்ல வைரல் ஆகி அவங்க இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத பாஜக அரசு கணிக்க தவறி விட்டதா? இல்ல எனக்கு தெரிஞ்சு கணிக்க தவறிட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்களோட முன்னேற்பாடு இன்னும் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சரி இன்னைக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராமோடைய பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட் டேர்ம்ல பீப்புளை மொபிலைஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இன்ஃபேக்ட் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாம இல்லை. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பீரோ பர்சனே ஐபிஏ ஒருத்தர் வந்து அதுல போடப்பட்டு அவர் சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட்
அது வந்து போதுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ண முடியும். வேற ஒரு கலகக்காரர்களுக்கும் கலவரக்காரர்களுக்கும் கிராமரே கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவாங்க. சோ அரசாங்கம் வந்து ரொம்ப டபுள் விஜிலண்டா இருக்கணும். ஆன் ஒன் சைடு அவங்க வந்து அந்த கலகத்தை வந்து கரெக்டா நிறுத்தணும் அப்படி ஒண்ணு. ரெண்டாவது இது ஃபிளேர் அப் ஆகாம பாத்துக்கணும். ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா இதுல உள்ள அந்த அந்த சோகால் த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களை யாருங்கிறத கண்டறிஞ்சு அவங்கள வந்து டீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சயின்டிபிக் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கு. பட் அது வந்து போதுமானதா அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ஏன்னா ஏன்னா இவங்க வந்து வரும்போதே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, இவரை ஏன் வர வச்சாங்க, இவரை ஏன் இவர் வந்து போராட்டம் நடத்த வைக்கிறாங்க, இதுக்கு ஏன் முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற போது ஏற்கனவே அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து டெமோக்ரஸி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவர் அரெஸ்ட் பண்ணா இது வந்து அதுக்கு வலுவூட்டுற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு பிரச்சனைக்கு வலுவூட்டுற மாதிரி ஆயிடும். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தே ஆர் அலோவிங் டு ஹேப்பன். கவர்மெண்ட் சைட்ல வந்து இதை அலோவ் பண்றாங்க. சரி பண்ணட்டும். ஏன்னா இது மூலியமா வந்து பீப்புளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இவங்க எந்த அளவுக்கு போறாங்க அப்படிங்கறத வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். கவர்மெண்ட் சைட்ல இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் முதல்லயே இதை வந்து தடுத்து நிறுத்தி இதை வந்து ரொம்ப ப்ரிவென்டிவா கொண்டு போனாங்கன்னா அப்ப வந்து என்ன நினைப்பாங்க, பாரு இந்த கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் ஜனநாயக குரல்களை நெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம இவங்களே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம், இவங்க எந்த அளவுக்கு வந்து பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்னு சொல்றாங்க, எந்த அளவுக்கு பிரச்சனையில இன்வால்வ் ஆறாங்க பாருங்க அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இதை பயன்படுத்த பாக்குறாங்க. பட் அதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அது ஒரு கவர்மெண்டோட ஃபெயிலியராக மக்கள் மனசுல போய் பதியக்கூடாது. சோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அஜிடேஷன்லயே பலதரப்பட்ட குரல்கள் கேட்குது. சோ ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ரெஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அதுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நீட்டை வந்து இருக்கணும், நீட்டுக்கு வந்து நியாயம் கேட்கணும், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுங்கிறாங்க. ஒரு ஸ்டெப் போய் பிரைம் மினிஸ்டரே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்றாங்க. சோ இதுல வந்து ஒரு ஃபோக்கஸும் கிடையாது, இதுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு நோக்கமும் கிடையாது. இதுல வந்து கலவரத்தை உண்டு பண்ணுவது, ஒரு பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து கலவரத்தை உண்டு பண்ணுவதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்கிறது. சோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இதை பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சார், இது தொடர்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நாட்டின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகிறது. என்ன நடந்திருக்கும் சார்? இது தொடர்பாக அவரிடம் விசாரிக்கப்பட்டதா, இல்லைன்னா அவர் வந்து வேற இடம் ஷிஃப்ட் ஆறாரா? எந்த மாதிரியான ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா நம்ம? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் வந்து மாற்றப்பட மாட்டார். ஏன்னா ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் அது வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். சோ இதை வச்சுக்கிட்டே அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்துட்டு போவாங்க. இதோடைய டைமிங் நம்ம நினைச்சு பார்க்கணும். இவங்க எப்ப வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேபினெட் ரீஷஃபல் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டது. பிரைம் மினிஸ்டர் கேபினெட் ரீஷஃபல் பண்றாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. பிரைம் மினிஸ்டர் எப்பொழுதுமே ஒரு 2.5 இயர்ஸ்ல ஒரு தடவை வந்து கேபினெட் ரீஷஃபல் பண்ணார். குறிப்பாக பிரதமர் மோடி வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. 2014 2019 எப்ப வந்த போது ஒரு மிட் டேர்ம்ல ஒரு ஸ்டாக் டேக்கிங் மாதிரி வச்சு மினிஸ்டர்ஸை வந்து மாத்தி அமைப்பார். இது வந்து அவருடைய வழக்கமான ஒன்று. சோ எப்போதுமே அது யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கும். அதுவும் ஒரு வழக்கமான ஒன்று. சோ அதை பேஸ் பண்ணி என்ன நினைச்சாங்க, கேபினெட் ரீஷஃபல் நடக்க போகுது, நிதின் நபீனும் வந்துட்டாரு, சோ அவரோட டீமுக்கு புது ஆட்கள் போடப்பட போறாங்க. சோ இப்படி எல்லாம் ஒரு பேச்சு வரும்போது இவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டயத்தை. சோ நம்ம வந்து ஒரு போராட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணா அதுல வந்து தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் மாற்றப்பட்டால் உடனே அது ஒரு வெற்றியாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பிளான் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கேபினெட் ரீஷஃபல் இப்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் வந்து ஆகஸ்ட் 2nd வீக் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் தாண்டி தான் மேபி ஆகஸ்ட் 3rd வீக்லயோ 4th வீக்லயோ தான் கேபினெட் ரீஷஃபல்ங்கிறது ஒண்ணு நடக்கும். அப்பதான் அந்த அமைச்சர் வந்து ராஜினாமாவோ மாற்றப்படவோ இலாக்கா மாற்றமோ ஏதோ ஒண்ணு நடக்கும்.
ஸோ அது வரைக்கும் இது நடக்க போறது கிடையாது. ஸோ அதுல வந்து இவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இந்த சோ கால்டு அஜிடேட்டிங் பீப்புள் அவங்க என்ன நம்ம பிளான் பண்ணி வந்து 2-3 நாள்லயே அது நடக்கும்னு நினைச்சது வந்து இவ்வளவு நாள் ஆகி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் இந்த கலகக்காரர்களுக்கு உண்டு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது மினிஸ்டர் வந்து இப்போதைக்கு எதுவும் மாற்றப்பட போறதில்லை. அவர் மாற்றப்பட்டால் கூட அது வந்து பாஜக மோடி அவர்கள் அவர் என்ன பிளான் பண்றாரோ அந்த டயத்துல தான் அவங்க மாத்துவாங்களே தவிர இவங்களுடைய டயத்தை வந்து டயத்துக்காக மாத்த மாட்டாங்க. அந்த மாற்றப்படும் நேரம் அது வந்து மோடி அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாரே தவிர, ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஃபார்மர்ஸ் லா அஜிடேஷன் நடந்தது, அது நடந்துகிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் ரிப்பப்ளிக் டேல 26ல போய் அவங்க வந்து கொடியேத்தி இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த அஜிடேஷன் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னாச்சு, குரு கோபிந்த் சிங் அவர்களுடைய தினத்தன்று பிரதமர் மோடி வந்து இந்த விவசாய சட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இத்தனை நாள் ரிப்பப்ளிக் டே டயத்துல கூட வித்ட்ரா பண்ணாதவங்க எப்படி திடீர்னு இப்படி பண்றாரு அப்படிங்கறத அப்புறம் தான் அவங்க பார்த்தாங்க. சோ அந்த டைம் அது வந்து சூஸ் பண்றது வந்து பிரதமர் மோடி தான் சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அதுக்காக எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயத்தில் கூட பிரைம் மினிஸ்டர் மோடியும் பாஜகவும் தான் முடிவு பண்ணுமே தவிர இவங்களுடைய ஒரு நிர்பந்தத்திற்கு பணிந்து அவர் வந்து நீக்கப்பட மாட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், ஒரு பக்கம் இந்த வான்ஸ்வக் அப்படிங்கிறவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும், இவர் தான் தேச விரோதின்னு காங்கிரஸை முத்திரை குத்தி இருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? இவருக்கான உள்நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த இடத்துல? இவங்க எல்லாருமே இந்த என்ஜிஓஸ், இவங்க எல்லாருமே இந்த டீப் ஸ்டேட்டால தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து அவங்க பெருசா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள்ங்கிறவங்க ரொம்ப வருஷமா ஒரு கட்சியில இருக்கிறவங்க, மக்களோட தொடர்புல இருக்கிறவங்க, அவங்களால வந்து மக்களோட டெய்லி தொடர்புல இருக்கிறதுனால அவங்கள வந்து சூஸ் பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களும் ஒரு அளவுக்கு மேல அதுல ஈடுபட முடியாது. ஒரு நாட்டுடைய ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு எதிராக அந்த அரசியல்வாதிகளும் ஒரு லெவலுக்கு மேல போக மாட்டாங்க. வேற இந்த என்ஜிஓ அப்படி கிடையாது. அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புணர்ச்சியுமே கிடையாது. இந்த சோ கால்டு பீப்புள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களால வந்து நினைச்சு பாருங்க, ஒரு மக்கள் இவங்க வந்து சில பிரச்சனைகளை எழுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களால ஒரு மக்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னா அது கிடையாது. இவங்க இருக்கிற சிஸ்டம் வந்து தப்பு அப்படிம்பாங்க, இந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிம்பாங்க. புதிய சிஸ்டம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு சிஸ்டத்தை வந்து இவங்க கொடுப்பாங்க. ஆம் ஆத்மி கட்சி உருவானதே அப்படித்தான், இந்த சோ கால்டு என்ஜிஓஸ்னால உருவானது. இந்த லோக்பால் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவரே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டார். சரி, ஊழல் குற்றச்சாட்டு வந்தது, அதனால வந்து அவர் ராஜினாமா பண்ணுவாரான்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ராஜினாமாவே பண்ணாம உட்கார்ந்துருக்காரு அவர். அண்ட் நான் வந்து ஆம் ஆத்மின்னு பேர் வச்சிருந்தாரு. ஆம் ஆத்மினா ஒரு எளிய மனிதன், ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா அவர் வந்து இந்த ஷீஷ் மஹல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அவர் செய்த செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம் ஆத்மி இவ்வளவு செலவு பண்ணுவாங்களா அப்படின்றது. சோ அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதே மாதிரிதான் இந்த வாஞ்சுக்கோட விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா, லடாக் வந்து ஆர்டிகிள் 370ல வந்து காஷ்மீர் லடாக் அதுக்கு வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது ஜம்மு காஷ்மீர் சட்டசபை கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. லடாக் வந்து சட்டசபை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அப்போ அதுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அஜிடேஷனை வந்து இவர் கொண்டு வர்றார், இந்த வாஞ்சுக்குங்கிறவர் கொண்டு வர்றார். சோ அப்ப இவர் வர வரைக்கும் அந்த அஜிடேஷன் நார்மலா இருந்துட்டு இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் பெரிய கலவரமாக மாறுகிறது லடாக் மாகாணங்கள்ல. அது ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க பார்க்கும்படி ஆயிடுச்சு கவர்மெண்ட் சைட்ல, ரொம்ப சீரியஸா. ஏன்னா லடாக்குங்கிறது சீன எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, அந்த எல்லையில இருக்கிறதுனால. சோ இவர் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சோடனே இவர் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாரு, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த வெயில்ல வந்து வெளியில வர்றாரு. சோ நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த என்ஜிஓஸ் இவங்க எல்லாருக்கும் யாருக்குமே இந்த ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்றோ, ஒரு அரசாங்கத்தோட கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட்ல இருக்கணுங்கிறதோ இவங்களோட நோக்கமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பாலிசியை கொண்டு வருவாங்க, பட்ஜெட் கொண்டு வருவாங்க. அதுல வந்து இந்த சோக்கால் எப்போதுமே ஒரு பட்ஜெட்லயும் ஒரு பாலிசிலையும் நிறைய பேரை கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பட்ஜெட் போடுறதா இருந்தா கூட அதுல பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு தான் ஒரு பட்ஜெட்டே போடுவாங்க.
அதே மாதிரிதான் ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணும்போது எந்த பாலிசி ஃப்ரேம் பண்றாங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசி ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது செல்வ கல்வியாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பாலிசியா வெளியில வரும். பட் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான எந்த சஜஷனுமே கொடுக்க மாட்டாங்க இந்த சோகால்டு என்ஜிஓஸ். இவங்க பாத்தீங்கன்னா குறை மட்டுமே சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவிசத்தை மட்டுமே பரப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளால வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து நன்மையே கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட பீப்புள்கிட்ட வந்து மக்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இவங்களுடைய அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு அஜிடேஷனல் பாலிடிக்ஸ், அது கடைசியில கலவரத்துல போய் முடியுது. அந்த கலவரத்துக்கு இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கதான் அந்த கலவரத்துக்கு வந்து ஏற்பாடு, இந்த என்ஜிஓஸ் தான் அதுல ஈடுபட்டு இருக்கிறவங்க தான் பேசியிருப்பாங்க, அந்த கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனையில கொண்டு போய் அந்த கலவரம் முடியும் போது இது மக்களுடைய ஒரு தன்னெழுச்சினால நடந்தது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சோ இதுதான் இவங்களுடைய ஒரு டெம்ப்ளேட். அதை முதல்ல மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது போன்ற ஒரு கலவரங்கள்னால எந்த விதமான பலனுமே ஏற்பட போவது கிடையாது. அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சார், ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் சமீபத்துல சில சீர்திருத்தங்கள் அதுல பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது ஏதாவது என்ஜிஓஸ் ஹர்ட் பண்ணிருக்குமா? நீங்க கணக்குகளை முறையா காட்டணும், சோசியல் அக்கௌண்ட்டை தரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், நீங்க சொன்ன அந்த 5 செக்டார்க்குள்ளதான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இல்ல, இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தத்தை ஒரு ஒரு சாக்காக வைத்து கூட இது நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அது வந்து இந்த நடப்பு கூட்டத்தொடர், பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல கொண்டு வர போவதாக சொல்கிறார்கள். சோ அது மாதிரி பண்ணாங்கன்னா இந்த என்ஜிஓஸ் உடைய ஃபண்டிங் வந்து கட் ஆகும். ஏன்னா அதுக்கு கணக்கு காட்டணும், அது இல்லைன்னா அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும், அது போல அக்கௌண்ட்ஸ் முடக்கப்படும். அப்படிங்கிற போது அதுல வந்து பாதிக்கப்பட போகுது இந்த என்ஜிஓஸ் தான். சோ இதனால பாதிக்கப்பட போது அவங்களுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள். சோ இதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து பண்றதுக்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்தலாம். அத மாதிரிதான் நான் பாக்குறேன்.